அனுப்பல, உட்கார வைக்கிறாங்க. நாங்கள் அப்போ இவ்வளோ வருஷம் படிச்சதுக்கு என்ன சார் அர்த்தம் இருக்கு? எவ்வளோ தூரம் எங்களை நடக்க வச்சிருக்காங்க, ஒரு சின்ன விஷயத்தை கூட எங்களை அவ்வளோ அலக்கழிப்பாங்க சார். மார்னிங் 5 o'clock அப்போவே இருந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே 8:30க்குலாம் இங்கே வந்தாச்சு. சின்ன சின்ன குழந்தைங்களையும் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேண்டிடேட் சார். கேட் 3லேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன், ஓடி ஓடி வர வச்சிருக்காங்க. இப்படி இவங்க பண்ணுறதுக்கு நான் ஏசுக்கு அவ்வளோ ஓடி வரணும்? நான் ஆஃபீஸில் கொடுத்து நான் வாங்கிட்டு போயிடுவேனே, நான் எதுக்கு வரணும்? ஒரு மாற்றத்தினாலிக்கு அப்போ இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோதான் வேல்யூவா? சுப்புலட்சுமி, டாக்டர் சுப்புலட்சுமி. உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லையா சார், அதனால கொடுக்க மாட்டாராம். 113க்கு மட்டும்தான் கொடுப்பாராம். 113 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும், நீங்க வாங்க முடியாது. நீங்க இங்க ஜஸ்ட் போட்டோ எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. சொன்னது எல்லாருக்குமே தான், ரிஹர்சல் நடந்தது எல்லாருக்குமே தான். ஆனா இப்ப வந்து சொல்றாங்க இந்த மாதிரின்ட்டு. பிகாம்ல இருந்து நீங்க தான் சார் பண்றேன் நானு. இதுதான் வாங்கணும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிஹெச்டிக்கு வாங்குறதுக்காக வந்துச்சு. ஆனா இதுவுமே உருப்படி இல்லைன்றாங்க. இதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில விட்டுட்டு நாங்கள் லாஸ் ஆஃப் பே பண்ணி சென்னையில இருந்து இங்கே வந்திருக்கேன் சார். நான் 2 நாளாக இங்கே உட்காந்துருக்கேன். இவங்க இதை கொடுப்பாங்கன்ட்டு. திரும்பி எப்படி சார் போறது? சும்மா இவங்க போட்டோகிராஃப் எடுத்து கொடுத்த உடனே நாங்க போயிடலாமா? எங்களுக்கு லீவு போட்ட இடத்துல கேட்க மாட்டாங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க போய் ரீப்ளேஸ்மெண்ட் காம்பன்சேஷன் வேற பண்ணணும். அந்த லீவ்ல ஏதாவது உருப்படி இருக்கா சார்? ஓடி கூட கிடையாது. முனைவர் பட்டம் 6 வருஷம் ஆயிருக்கு சார். இதான் 2020ல ரிஜிஸ்டர் பண்ணோம், 26ல வாங்க வந்திருக்கோம். ஆமா, ராமலட்சுமி. வருஷமும் இங்க யூனிவர்சிட்டில இருந்து சான்சலர் தான், கவர்னர் தான் சான்சலர். அவங்க தான் எல்லா வருஷமுமே பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கும் ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. எங்களுக்கு இந்த வாட்டி பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு கவர்னர் கையால அந்த அவார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் நாங்கள் வந்து உட்காந்துருந்துட்டு இங்கிருந்து கிளம்பி போக சொல்றாங்க. எங்களையும் கரெக்டாக இதுக்குள்ள ஃபீஸ் எல்லாம் பே பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்களும் ஃபீஸ் பே பண்ணி இன்னைக்கு லீவ் போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் சார். ஆனால் இப்போ ரேங்க் டிகிரி ஹோல்டர்ஸ் அதான் ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி ஸ்காலர்ஸ் பிஹெச்டி அவார்ட் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம உட்காந்துருந்துட்டு இங்கேருந்து எங்களுக்கு கிளம்பிட வேண்டியதான் கொடுக்குறதா சார். இந்த வாட்டி கொடுக்க முடியாது சார். ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம்.